டிஎன்பிசி குரூப் 4 விஏஓ ஒரிஜினல் வினாத்தாள் 2019 பார்க்க போகிறோம். நாள் என்றைக்கு நடந்துச்சு எக்ஸாம் அப்படின்னா 1/9/2019 நடந்தது. பின்வரும் தொடரிலுள்ள நிகழ்கால வினைமுச்சை தேர்வு செய்க. பழுத்த பழம் பழுக்கும் பழம் பழுக்கின்றது பழங்கள் பழுத்தன. ஆன்சர் சி, பழுக்கின்றது. படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையெச்சத்தை உருவாக்குக. ஆன்சர் ஏ, படித்து. கல் எனும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. ஆன்சர் ஏ, கற்றல். கல் எனும் வேர்ச்சொல்லின் பதம் கற்றல். இயல்பானது வேர் சொல்லறிக. ஆன்சர் பி, இயல்பு. ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அம்பு. ஐ அப்படின்னா தலைவன், தீனா நெருப்பு, ஏனா அம்பு. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? பாவலேறு பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். யாருடைய இயற்பெயர் அப்படின்னா ஆப்ஷன் டி, பெருஞ்சித்திரனார். சுரதா ராஜகோபாலன், பாரதிதாசன், கனக சுப்ரத்னம், பெருஞ்சித்திரனார், துரைமாணிக்கம். திராவிட மொழிகளில் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? ஆன்சர் சி, தே போ மீனாட்சி சுந்தரனார். பரிதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி எனும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? மூசி பூர்ணலிங்கம். பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்ட புராணம். சுந்தரம் பிள்ளையை போச்சு முகமாக தமிழக அரசு நிறுவியது. ஆன்சர் ஏ, பல்கலைக்கழகம். பொருளறிந்து பொறுத்துக. தடக்கூர். ஆன்சர் என்ன அப்படின்னா இங்கே ஏ தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பெரிய யானை, என்கு கரடி, வன்னுயிர், கூர்மையான நகம், தரிசனம், காட்சி. அவன் சித்திரை ஆனான் எவ்வகை பெயர்? சி, காலப்பெயர். வேற்றுமை உருபு இணைந்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. ஆன்சர் பி, மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆன்சர் சி, நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. ஆன்சர் சி, கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை. காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ, ஆட்டையாம்பட்டி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? ஆன்சர் ஏ, அம்பேத்கர். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ, 2005. தமிழில் சதுரகாத என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? மராட்டிய மாநிலம். காவடி சித்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சென்னிக்குளம் அண்ணாமலையார். கலிங்கத்துப்பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகள் எண்ணிக்கை யாது? ஆப்ஷன் பி, 599. நாயின் வாய்நீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமே. ஆன்சர் சி, கலிங்கத்துப்பரணி. அதியமானின் தூதராக ஔவை சென்றதை கூறும் நூல் எது? ஆன்சர் சி, புறநானூறு. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்ததுக. அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார். இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும். எண்ணும்மை. சால தல முதலிய உரி சொற்களின் பின் வல்லினம். ஆப்ஷன் ஏ, மிகும். தாழ் பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை. தாழ் பூந்துரைனா அதோட இலக்கண குறிப்பு வினைத்தொகை. தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? ஆப்ஷன் பி, தில்லையடி வள்ளியம்மை. உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கி கல்வியால் கண்டறிந்து சொன்னவர் யார்? கலீலியோ. தமிழுக்கு அருண்மணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்கள் ஒருவர் ஜேம்ஸ் பிரங்கா. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் யார்? ஜியுபோ. சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? திருமூலர். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் எது? மனோன்மணியம்.
மனோன்மணியத்தை இயற்றியவர் யார்? சுந்தரம் பிள்ளை. செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? 2ஆம் பருவம். பிள்ளைத்தமிழ் பருவங்கள்: 3ஆம் திங்கள் காப்பு, 5ஆம் திங்கள் செங்கீரை, 7ஆம் திங்கள் தாள், 9ஆம் திங்கள் சப்பானி, 11 முத்தம், 13 வருகை, 15 அம்புலி, 17 சிற்றில், 19 சிறுபறை, 21 சிறுது. வேய்புரை தோல் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக. மூங்கில் போன்ற தோல். வேய் என்றால் மூங்கில் என்பது பொருள். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். இதுதான் பிறவினை. தன்வினை அப்படின்னா சிலப்பதிகாரம் கற்றாள். கற்பிக்கப்பட்டது அப்படின்னா செய்யப்பாட்டு வினை. கல்லால் அப்படின்னா எதிர்மறை தொடர். எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள் அப்படின்னா பிறவினை. தாய்மொழியை உயிராக போச்சுமாறு ஆசை மாணவனிடம் கூறின. பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுத்துக. ஆப்ஷன் ஏ, இது ஒரு அயற்குச்சு வாக்கியம். நேர்குச்சு வாக்கியம் அப்படின்னா தாய்மொழியை உயிராக போற்ற வேண்டும் என்று ஆசிய மாணவரிடம் கூறினார். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். பிறவினை வாக்கியம். தவறான இணை எது? மணி தக்காளி வாய்ப்புண், முசுமுசுக்கை வேர் இருமல், அகத்திக்கீரை கண்ணோய், வேப்பங்கொழுந்து மார்புச்சொலி. அகத்திக்கீரை கண்ணோய்க்கு கிடையாது. அகத்திக்கீரை எதுக்கு அப்படின்னாக்கி பல் சார்ந்த நோய்களை குணமாக்குகிறது. பொருந்தாத இணை எது? மேற்கு மலையில் இருந்து வந்தவை சந்தனம், ஆரம். ஆப்ஷன் சி தான் தப்பு. வடமொழியில் இருந்து வந்தவை கரிமிளகு. வடமொழியிலிருந்து வந்தவை மெரிடப்பட்ட பொன், மாணிக்க கற்கள். உள்நாட்டிலிருந்து தரைவழி வந்தவை கரிமிளகு. அகர வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் சி மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு மலை. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி எனும் புகழை பெற்றவர் யார்? ராணி மங்கம்மாள். வாழ்வினில் செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்ந்ததாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது? புதுவை அரசு. இளங்கோவண்டிகள் தண்டமிழ் தாசன், சாத்தான், நன்னூர் புலவனர் யாரை பாராட்டியுள்ளார்? ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார். வாகீசர், அப்பர், தர்மேசனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லை என்று நம்ம வாழ்விலே பஞ்சம் இல்லை. ஆப்ஷன் பி மருகதாசி. செல்வம் செவிலி இலக்கணம் குறிப்புக்கு ஆப்ஷன் டி உருவகம். குன்றேறி அணைப்போர் கண்டதச்சால் தன் கை தொண்டூராக செய்வான் வினை. இவ்வடிகளில் கைத்தொன்று பொருள் யாது? ஆப்ஷன் சி கைப்பொருள். பற்றுக பற்றுச்சான் பச்சினை அப்பச்சை பற்றுக பச்சு விடற்கு. ஆப்ஷன் பி கூளை எதுகை. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்ந்தெடுக. மேற்கெதுவாய் எதுகை. வேற்றுமை உருபு. ஆப்ஷன் ஏ 4 1 2 3. 4ஆம் வேற்றுமை கூ, 5ஆம் வேற்றுமை இன், 6ஆம் வேற்றுமை அது, 7ஆம் வேற்றுமை கண். 2ஆம் வேற்றுமை ஐயாள்கு இன்னது கண் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். 2 3 4 5 6 7 அதுக்கேற்றாலும் நம்ம அதை போட்டுக்கலாம். கீழ்கண்ட கூச்சுக்களுக்குள் சரியானவற்றை தேர்வு செய்க. தாய்மானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பழவேற்காடு. இவர் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு என்பவர் இவர் எழுதிய நூல். திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றியது. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 2வது ஆன்சரும் 3வது ஆன்சரும் சரி. தாய்மானவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு வேதாரண்யம். மதுரையை ஆண்ட விஜயரங்க சொக்கநாத நாயகரிடம் இவர் கருவூல அலுவலராக பணியாற்றினார். தாய்மானர் ஆட்சிய பணி எது அப்படின்னா அரசு கணக்கர். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது? தேன்மலை. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருளில்லை என்று பாடியவர் சுரதா. பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் எது? பிசிராந்தையார். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? நடுவணரசு. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறின் தன்ன நிறுத்தினான். இக்கூற்றிற்குரியவர் யார்? குகன். 17 கீழ்கணக்கு நூல்கள் 1 ஏலாதி. அப்போ மீதி இருக்க நச்சினை என்னென்னா 8 தொகை நூல். பரிபாடல் குறிஞ்சிப்பாட்டு
குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு நூல். பரிபாடல் 8 தொகை நூல். பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்த நூல் எது? நாலடியார். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்கள். பொருட்பாடலின் இயல்கள் அரசியல், அங்கவியல், ஒளிவியல். பாகற்காய் பிரித்தெழுதுக. பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய், பாகற்காய். பைந்தினம் பிரித்தெழுதுக. பசுமை ப்ளஸ் நினம். திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். 3 அடி சிற்றிலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? ஐங்குறுநூறு. எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சி.க. செல்லப்பா. வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலகம் பணியாற்றிய கவிஞர் யார்? பிச்சமூர்த்தி. ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? ஈரோடு தமிழன்பன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் வாணிதாசன். 8 தொகை நூல்கள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் எது? நற்றிணை. அகத்தினையும் புறத்தினையும் சேர்ந்து கூறும் நூல் 8 தொகை நூல் எது அப்படின்னா பரிபாடல். தவறான இணையை தேர்வு செய்க. குறிஞ்சி. இங்கே ஆன்சர் என்னது அப்படின்னா பி. குறிஞ்சி கபிலர், முல்லை ஓதலாந்தையர், மருதம் ஓரம்போகியார், நெய்தல் அம்மூவனார். இதை தப்பான இது என்னென்னா முல்லை தான் தப்பான கொடுத்துருக்காங்க. ஐங்கூறு என்ற நூலில் ஒவ்வொரு திணையும் வேறு வேறு புலவர்கள் பாடியுள்ளார். ஐங்கூறு. அப்போ முல்லை திணையை பாடினது யார் அப்படின்னா பேயனார். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? முல்லை ஓதலாந்தையர் கொடுத்துருக்காங்க. முல்லை திணை பாடியது பேயனார். அப்போ ஆன்சர் அந்த ஒன்று தப்பு. பின்வரும் நூற்றில் தவறானதை தேர்வு செய்க. கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி. குளவியும் பாடத்தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுத்துக. குழலிக்கு பாடத்தெரியும். தமிழ் சொல்லை கண்டறிக. மணிமுடி. ஆன்சர் மணிமுடி. அனுமதி அப்படின்னா இசைவு, ஈசனா இறைவன், குபேரனா பெருஞ்செல்வன், கிரீடம்னா மணிமுடி. பொருந்தாத இணையை காட்டுக. ஆன்சர் சி. மருதம் நண்பகல். குறிஞ்சினா யாமம், முல்லை மாலை, மருதம் வைகறை, நெய்தல் ஏற்பாடு, பாலை நண்பகல். இதில் எது தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா மருதம் நண்பகல். மருதத்துக்கு என்ன வரும்? வைகறை வரும். இங்கே நண்பகல்னு கொடுத்துருக்காங்க. மிசை எதிர்ச்சொல் தருக. ஆன்சர் கீழ். கலைச்செல்வி கட்டுரை எழுதினார். இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக. கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் கவனத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார்? புதுமை பித்தன். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் மெய்ப்பாட்டியல். பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடிய பாடும் கலை எது? இசைக்கலை. சட்டம் ஒரு இருட்டரை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அண்ணா. குண்டலகேசியின் கதை தலைவி. குண்டலகேசி அவனின் வேறு பெயர் பத்தரை. காந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? சமண துறவி. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். மண்ணும்பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும். இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது? ஆப்ஷன் சி. மணிமேகலை. குறுந்தொகை நூலின் பாவகை எது? வெண்பா. சொல்லுக்கேற்ற பொருளறிக. வலிமை அப்படின்னா திண்மை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நான் அப்படின்னா வில். கான் அப்படின்னா காடு. துணினா துணிவு. சரியான இணையை தேர்ந்தெடுக. மறை மறை. ஆப்ஷன் ஏ மான் வேதம். ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஒளிநகல். மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். மா அப்படின்னா பெரிய விலங்கு, பெருசாக இருக்க மரம், அந்த மாதிரி. மா ஓரெழுத்துக்கு ஒரு மொழியின் பொருள். இது நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. பரதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? மாக்கமுல்லர்.
இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்று கூறியவர் யார்? எமினோ. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? போட்டி. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? எடிசன். தமிழ் 100 கொஸ்டின் பார்த்தாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பொது அறிவும் மேக்ஸும் பார்க்கலாம். தேங்க்யூ.